கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் இந்த காலை வேளையிலே மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் கூட நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் இனிய வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான இனிமையான கனிவான வார்த்தைகள் எதை செய்யும், எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இந்த நீதிமொழிகளிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாய் இருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து பெறப்படக்கூடியதான வார்த்தைகள் அனைத்துமே எப்பொழுதும் இனியதான ஒரு வார்த்தைகளாக, நல்ல ஒரு இனிய சொற்களாக, கடிந்து பேசுகிற வார்த்தைகளாக, மற்ற யாரையுமே அது குற்றப்படுத்துகிற, இல்லாவிட்டால் கோபப்படுத்துகிற வார்த்தைகளாக இல்லாதபடிக்கு கடும் சொற்களை உபயோகப்படுத்தாமல் அதற்கு பதிலாக நம்ம இனிய வார்த்தைகளை, ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள், அதை நெகட்டிவாக சொல்லாதபடிக்கு எப்பொழுதுமே நம்முடைய வாயிலிருந்து பாசிட்டிவான வார்த்தைகள் வருகின்ற வேளையில் அது நமக்கு சரீரத்துக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பின்னால் இந்த நீதிமொழிகளில் பின்பக்கத்தில் பார்த்தா அது ஒரு ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆத்மாவுக்கு, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற இதில் ஆத்ம பகுதியில் அது தேன் கூடிலிருந்து ஒழுகுகிற அது ஒரு மதுரமான தேனை போல் இருக்குமா. கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வாயிலிருந்து இனிய வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக பார்க்கின்ற வேளையில் கர்த்தர் அந்த வார்த்தைகள் நமக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாரிடத்துல பேசுகிறோமோ, ஒரு குடும்பத்தில் கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் பேசும் பொழுதும், நண்பர்களுக்குள்ளே பேசும் பொழுதும், விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் பேசும்போதும் கிருபை பொறிந்த வார்த்தைகளை இனிய வார்த்தைகளாக பேசுகின்ற வேளையில் அது மிகவும் இனிதாக இருக்கும். அது சரீரத்துக்கும், நம்முடைய சரீரத்தில் உள்ள ஆத்தும பகுதிக்கு அது தேன்கூட்டிலிருந்து ஒழுகிற தேனை போல மதுரமாக இருக்கும். அதோடு கூட அது ஒரு ஔஷதம், இட் இஸ் அ மெடிசன் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய அது ஒரு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த இனிய வார்த்தைகளையே எப்பொழுதும், கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதபடிக்கு, அப்யூசிவ் வேர்ட்ஸ் என்று சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதபடிக்கு கிருபை பொறிந்த வார்த்தைகளை நம்ம எப்பொழுதும் இனிமையாகவே பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேன்கூட்டில் உள்ள மதுரமான அந்த ஒரு மதுரத்தை போல நம்முடைய ஆத்துமாக்கும் சரீரத்துக்கு ஔஷதமாக இருக்கும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நீதிமொழியில் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் இனிமை புரிந்ததாக நாங்கள் மற்றவரிடத்தில் பேசும் பொழுது அவர்களை காயப்படுத்தாதபடிக்கு, குற்றப்படுத்தாதபடிக்கு, கடுஞ்சொற்களை உபயோகப்படுத்தாதபடிக்கு ஒரு நல்ல இனிய வார்த்தைகள் வர நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. இந்த நாளில் கூட யாரிடத்திலாவது நாங்கள் பேசும்பொழுது இனிமையான வார்த்தைகளை உபயோகிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம் இனிய வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வோம்.